ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. மார்ஸ் மீடியா நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்வதி பரமேஸ்வரரின் அருளோடும் நவக்கிரகங்களின் துணையோடும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று நாம பார்ப்போம். 24 டிசம்பர் 2025 புதன்கிழமை. விஷுவாவசு வருடம் மார்கழி மாதம் 9ஆம் நாள். திதி சதுர்த்தி பகல் 1:11 மணி வரை, பின்னர் பஞ்சமி. நட்சத்திரம் திருவோணம் காலை 7:07 மணி வரை, பிறகு அவிட்டம். யோகம் ஹர்ஷணம் மாலை 4:01 மணி வரை, அதன்பின் வஜ்ரம். கரணம் பத்திரை பகல் 1:11 மணி வரை, பிறகு பவம் இரவு 1:31 மணி வரை, பிறகு பாலவம். நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் மாலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவக்கிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேஷராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு செயல்களில் வெற்றி கிட்டும் நாளாக அமையும். உங்கள் பேச்சுக்கு குடும்பத்திலும் வெளியிலும் மதிப்பு கூடும். சகோதரர்கள் வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வேலைகளை துரிதமாக முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு மகிழ்ச்சியை தரும். மேலதிகாரிகள் உங்கள் கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்வார்கள். வியாபாரத்தில் போட்டிகள் குறைந்தாலும் வாடிக்கையாளர்களை கவர சில மாற்றங்களை செய்வீர்கள். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். ஆன்மீக சிந்தனை மேலோங்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சுப்பிரமணியர். அதிர்ஷ்ட நிறம் செந்நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 9, 5. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனூர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு தனவரவு தாராளமாக இருக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்களுக்கான முயற்சிகள் கைகூடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பலப்படும். தாய்வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். விருந்து விசேஷங்களில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும். புதிய முதலீடுகளை செய்வதற்கு இது உகந்த நாளாகும். உத்தியோகத்தில் பணிச்சுமை குறைந்தாலும் பொறுப்புகள் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் கூடும். முகத்தில் ஒருவித பொறிவு காணப்படும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ராஜராஜேஸ்வரி. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ். அதிர்ஷ்ட எண்கள் 6, 2. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புதபகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் நீடிக்கிறது. எனவே இன்றும் நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையுடனும் நிதானத்துடனும் செயல்பட வேண்டியது அவசியம். மற்றவர்களின் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது உத்தமம். வாகனங்களில் செல்லும்போது அதிக கவனம் தேவை. புதிய முயற்சிகளை தவிர்த்துவிடுங்கள். குடும்பத்தில் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நிம்மதியை தரும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளிடம் பேசும்போது வார்த்தைகளை அளந்து பேசுவது நல்லது. பண விஷயத்தில் யாரையும் நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். இறை வழிபாட்டில் ஈடுபடுவது மனதிற்கு ஆறுதலை தரும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சக்கரத்தாழ்வார். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 5, 8. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான் காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு அலைச்சல் இருந்தாலும் அதற்கேற்ற பலன் கிடைக்கும். சுப விரயங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. தூர தேசத்திலிருந்து வரும் செய்திகள் மகிழ்ச்சியை தரும். வேலை நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடும்.
ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இடமாற்றம் அல்லது துறை மாற்றம் பற்றிய சிந்தனைகள் எழும். பழைய நண்பர்களை சந்தித்து அளவளாவ வாய்ப்பு கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு உபாதைகள் தோன்றி மறையலாம். சரியான ஓய்வு அவசியம். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் அபிராமி அம்மன். அதிர்ஷ்ட நிறம் பால் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 7. சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்மராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு லாபகரமான நாளாக அமையும். மூத்த சகோதரர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும். பொதுக் காரியங்களில் ஈடுபட்டு பெயர் வாங்குவீர்கள். நண்பர்கள் வட்டம் விரிவடையும். வியாபாரத்தில் முதலீடுகளை அதிகப்படுத்துவீர்கள். பங்குச்சந்தை மற்றும் ஊக வணிகத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும். பிள்ளைகளின் சாதனைகள் பெருமை தேடித்தரும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சூரிய பகவான். அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட எண்கள் 1, 9. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு தொழில் மற்றும் உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகும். உயர் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு குறித்த செய்திகள் வரலாம். தந்தையின் உடல் நலத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். சொத்து சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் நல்ல தீர்வு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு கூடும். வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டு. கடினமான வேலைகளையும் எளிதாக முடித்து காட்டுவீர்கள். ஆரோக்கியம் சீராக இருக்கும். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மகாவிஷ்ணு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 5, 3. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்கிர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்று அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்டும் நாளாகும். தந்தை வழி உறவினர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும். ஆன்மீக பெரியோர்களின் ஆசி கிட்டும். தடைபட்டிருந்த காரியங்கள் ஒவ்வொன்றாக நடந்தேறும். உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு சாதகமான சூழல் நிலவும். புதிய முயற்சிகளை தைரியமாக தொடங்கலாம். வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் மேலோங்கும். வழக்கு விவகாரங்களில் வெற்றி கிடைக்கும். பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்துடன் குலதெய்வக் கோவிலுக்குச் சென்று வருவீர்கள். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மகாலட்சுமி. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 6, 9. விருச்சிகராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி. ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமः பிரச்சோடயாத். அன்பான விருச்சிகராசி நேயர்களே, இன்று சந்திராஷ்டமம் விலகிவிட்டதால் கடந்த 2 நாட்களாக இருந்த மன உளைச்சல் நீங்கும். தடைபட்ட காரியங்கள் அனைத்தும் துரிதமாக நடந்து முடியும். எதிர்பாராத பணவரவு உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும். பெண்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். உத்தியோகத்தில் பணிச்சுமை குறையும். சக ஊழியர்களுடன் இணக்கமான சூழல் நிலவும். புதிய சொத்து வாங்குவது சம்பந்தமான சிந்தனை மேலோங்கும். மாலை நேரத்திற்குப் பிறகு மனதிற்கு மகிழ்ச்சி தரும் செய்திகள் வந்து சேரும். பயணங்கள் இனிமையாக அமையும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் வாராகி அம்மன். அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 9, 4. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே க்ருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்று கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பலப்படும். வாழ்க்கை துணையின் ஆதரவு உங்களுக்கு புதிய நம்பிக்கையை தரும். கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகள் மூலம் நல்ல லாபம் கிடைக்கும். நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அமையும். பெண்கள் வழியில் ஆதாயம் உண்டாகும். வீட்டிற்குத் தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு கௌரவிக்கப்படுவீர்கள். தடைபட்டிருந்த சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடங்கும். ஆரோக்கியம் சீராக இருக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஹயக்ரீவர். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 3, 7.
மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே, இன்று எதிர்ப்புகள் அடங்கும் நாளாகும். மறைமுக எதிரிகள் விலகிச் செல்வார்கள். நீண்ட நாட்களாக இருந்த கடன் தொல்லையிலிருந்து விடுபட புதிய வழிகள் பிறக்கும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் தெரியும். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்கள் பணிக்கு தோளோடு தோள் கொடுப்பார்கள். தாய்வழி உறவினர்களிடமிருந்து நல்ல செய்தி வரும். வழக்கு விவகாரங்களில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வர வாய்ப்புள்ளது. மாணவர்களுக்கு போட்டிகளில் வெற்றி கிட்டும். கடினமான வேலைகளையும் சவாலாக ஏற்று முடித்துக் காட்டுவீர்கள். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். அதிர்ஷ்ட எண்கள் 8, 5. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசி நேயர்களே, இன்று உங்கள் கற்பனை வளம் சிறக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் சுமூகமான தீர்வு கிடைக்கும். குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்து முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு பாராட்டுகள் குவியும். பங்குச்சந்தையில் முதலீடு செய்வதன் மூலம் ஓரளவு லாபம் எதிர்பார்க்கலாம். ஆன்மீக பெரியோர்களின் ஆசி கிடைக்கும். மனதிற்கு பிடித்தவர்களை சந்தித்து அளவள வாய்ப்பு கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் விநாயகர். அதிர்ஷ்ட நிறம் ஊதா. அதிர்ஷ்ட எண்கள் 8, 4. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீனராசி நேயர்களே, இன்று வீடு வாகனம் பராமரிப்பு செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. தாயாரின் உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை. அலைச்சல் இருந்தாலும் அதற்கேற்ற பலன் கிடைக்கும். உறவினர்கள் வருகையால் வீடு களைகட்டும். விவசாயிகளுக்கு விளைச்சல் திருப்திகரமாக இருக்கும். மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. உத்தியோகத்தில் பணிச்சுமை சற்று அதிகமாக இருந்தாலும் குறித்த நேரத்தில் முடித்து நற்பெயர் வாங்குவீர்கள். ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ராகவேந்திரர். அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 1. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.